வெல்கம் டு மை ஃபேவரட்ஸ் சாக்லேட். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம பிஸ்கெட் வச்சு சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு புட்டிங் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் பவுடரை கொஞ்சம் மில்க் வச்சு ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூஸாக இதை கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி கட்டி ஆகிடும். ஸோ பக்கத்தில் இருந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகராக இருந்தால் இன்னும் பெட்டர். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். சாக்லேட் சிரப் இல்லாட்டி நியூட்டெல்லா உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சரை கூல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸை உடச்சி போட்டுக்கோங்க. நான் மல்டிகிரெயின் பிஸ்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புட்டிங்கை மேலே ஒரு லேயர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பிஸ்கெட், அதுக்கப்புறம் புட்டிங், இந்த மாதிரி நீங்கள் ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு நம்ம புட்டிங். இது செட் ஆகணும். ஸோ நீங்கள் இது ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 4 மணி நேரம் கூல் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கெட் இல்லாமல் கூட ஒரு கப்பில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 4 hours கழித்து கொஞ்சம் சைட்ஸில் இந்த மாதிரி கத்தி விட்டு லூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சைட்ஸில் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறத நான் அப்படியே கொஞ்சம் மேலே எடுத்து தடவிருக்கேன். அவ்வளோதான். வேணும்னா சாக்லேட் சிரப் மேலே ஊற்றிக்கோங்க. இது ஒரு சாக்லேட் லவர்ஸ்க்கு ஒரு டெலிஷியஸான ஒரு புட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ.